அன்புமணி ராமதாஸ் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அந்த கட்சியின் கௌரவ தலைவராக இருந்த ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனுக்கும் கட்சியின் தலைமைக்கும் விரோதமாக அவர் செயல்பட்டதால் ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் உச்சகட்டமாக இரு தரப்பிலும் போட்டி பொதுக்குழுக்கள் செயற்குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் சேலத்தில் அடுத்த மாதம் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஜி.கே. மணியை இந்த கட்சியில் இருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்னதாக அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக முதன்முறையாக சென்னையில் அவர் அளித்த அந்த பேட்டியின் போது கட்சியின் நலனுக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாசுக்கும் எதிராகவும் அன்புமணி செயல்படுவது தவறு என்றும் அவருடைய மத்திய அமைச்சர் பதவியை தாம் தான் அதை வாங்கி கொடுத்தேன் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்த நிலையில் அன்புமணி ராமதாசுக்கு அனைத்து உதவிகளையும் தாம் செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவரிடம் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸுக்கு இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி எந்த பதிலும் அளிக்காத நிலையில் அங்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரைப்படியே பென்னாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக நீண்ட காலம் இருந்தவருமான ஜி.கே. மணியை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து நீக்குவதாகவும் அவரோடு கட்சி நிர்வாகிகள் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓவியா.